உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய். அப்ப முதல் ஆசீர்வாதம் பிதாக்களுடைய ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொன்னவங்க மேல அப்படியே பலிக்கட்டும் ஆண்டவரே. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க கை வைக்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம இப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் வாய்ப்பு இல்ல சாமி, அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, வழியே இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்க இருக்க குறைவா இருக்க மாட்ட, இருக்க இருக்க என்ன பண்ணுவ, நிறைவாகுவ. அல்லேலூயா. இப்ப ரெண்டாவது பாருங்க, இந்த மாதிரி பேசுற வசனம் சொல்லுறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குது. நீங்க என்ன பேசுறீங்களோ அது நடக்கும். சொல்லுங்க, என் வீட்டுல ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் தொழில் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப நான் சொல்றேன், என் பணம் பெருகும். ராமின் சொல்லுங்க, பணம் பெருகும் சொல்லுங்க. பணம் பெருகும், பொருளாதாரம் பெருகும், மந்த பெருகும். அதுதான் உண்மை. நீங்க நான் சொல்றேன் இல்லன்னு சொல்ற வார்த்தை உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. என்கிட்ட இருக்கு, கர்த்தர் எனக்கு தருவாரு. இப்ப இல்லங்கிறதுனால இல்லன்னு அர்த்தம் இல்ல, நாளைக்கு வரும்னு சொல்லுங்க, நாளைக்கு தருவார்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நல்ல உபதேசம் தான் பேசுறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தையை தான் பேசிட்டு இருக்கிறேன். உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுது, சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வாதமாயிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சகல ஜனங்கள் அவன் செய்யற வேலைக்கு தொழிலுக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறானோ இல்லையோ, என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமீன் வரமாட்டேங்குது பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் எப்படி சகல ஜனங்களை பார்க்கணும்னு ஆசீர்வாதமா இருக்கணும்? ஆசீர்வாதத்தை பேசாம எப்படி நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும் சொல்லுங்க? எப்பவுமே ஆசீர்வாதத்தை பத்தி பேசலன்னா எப்படி அப்புறம் இந்த வசனம் எப்படி நிறைவேறும்? இந்த வசனம் நம்ம சபையில இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து நிறைவேற போகிறது.